அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான கோதுமை ப்ரெட்டை வச்சு செய்யக்கூடிய கர்டு வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப சுலபம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 சாண்ட்விச் ரெடி பண்ணுற மாதிரியான அளவுகள் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அதுக்கு பவுலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 கப் போல் தயிர் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்து முட்டை இல்லாத மயோனீஸ் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். முட்டை இல்லாத மயோனீஸ் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயே 1/4 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துடலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அந்த கலவையில் பொடியாக நறுக்கின 1/4 கப் போல் கேரட் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடயே பொடியாக நறுக்கின 1/4 கப் போல் கேப்சிகம் இதில் சேர்த்துடலாம். காய்கறிகள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடயே முட்டைகோஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் கேப்சிகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூடயே 1/4 கப் போல் பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரெடி பெப்பர் சால்ட் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்காக ஒரு பிஞ்ச் போல், இப்போதைக்கு ஒரு பிஞ்ச் பெப்பரும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. சாண்ட்விச் பண்ணுறதுக்காக நான் வீட் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சுற்றி இருக்கிற ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையில் 1 ஸ்பூன் போல் நம்ம இதில் சேர்த்து நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அந்த ப்ரெட்டுக்கு மேலேயே இன்னொரு ப்ரெட்டு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பில் ஒரு தோசை பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் நம்ம இதில் சேர்த்து பட்டர் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்சை தோசை தவாவில் சேர்த்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா டோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான வீட் பிரெட்டில் செஞ்ச கர்டு வெஜிடபிள் சாண்ட்விச் ரொம்பவே சூப்பராக யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக கோதுமை பிரெட்டில் கர்டு வெஜிடபிள் சாண்ட்விச் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.